இந்த ஸ்தோத்திரம் செய்கிற விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கேட்டீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தால், கடன் தொல்லையாயிருக்கலாம், வியாதியாயிருக்கலாம், பில்லி சூன்ய கட்டுகள், மந்திரவாதங்கள், வேறு பலவிதமான போராட்டங்கள் எது இருந்தாலும் ஒரு மனதோட விசுவாசத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் செய்ய 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 அந்த ஸ்தோத்திரத்தில் துதியில் தேவன் வாசம் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார். சந்தேகமில்லை. அப்படினால தான் எல்லோரும் கூட வீடுகளில் ஒவ்வொரு விஷயத்துக்காக 100 ஸ்தோத்திரங்கள் பண்ணுங்க. 100 ஸ்தோத்திரம், 1 மினிட்டு, 60 செகண்ட். அப்படி நீங்கள் சில அநேக நாட்கள், குறைந்தது 90 நாட்கள், சும்மா 1-2 நாளை செய்தால் போதாது, 90 நாட்கள் செய்து பாருங்க. அப்படியே தேவன் செய்வார். உந்த நிலைமையை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளோட நிலைமையை மாற்றுவார். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல புத்தி ஞானம் தருவார், நல்ல வேலை தருவார், வருமானம் தருவார். எல்லா பகுதியிலும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரத்துக்கு அந்த அளவுக்கு வல்லமை உண்டு. ஸ்தோத்திரத்துக்கு வல்லமை உண்டு. இந்த வல்லமை நமக்கு தெரியும், ஆனால் ஸ்தோத்திரம் பண்ண மனசில்லை. அதனால தான் 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க, 200 ஸ்தோத்திரம் பண்ணுங்க, 500 ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பண்ணுறதில்லை. ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு. சிலருக்கு ஒரு ஸ்தோத்திரம் தான், ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. எத்தனையோ விஷயங்கள், எனக்கு ஆயிரக்கணக்கு விஷயங்கள் தேவன் செய்தது சொல்றதுக்கு உண்டு, நேரம் இல்லை. ஆனபடியினால் ஸ்தோத்திரத்தினால் எல்லாம் செய்ய முடியும். அதுக்கு ஒரு வசனம் மட்டும் தருகிற 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 23 வசனம் முடிய, அதில் 19ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்க. அங்கே யூதா ராஜ்யம், யெகோசபாத் என்ற ஒரு ராஜா, நல்ல மனுஷன். 3 சத்துருக்கள் வந்தார்கள். மோவாபியர், அமோனியர், சேயீர் குடிகள் யுத்தத்துக்காக. யெகோசபாத் ராஜா கேட்டார் தேவனிடத்தில், ஆண்டவரே, யுத்தத்துக்காக இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், திரளான கூட்டம், இராணுவம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நடத்திப்பு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ யுத்தம் பண்ணுறதுக்கு ஆயுதங்களும் ஏந்த வேண்டாம், ஈட்டியும் ஏந்த வேண்டாம், ஒன்றும் ஏந்த வேண்டாம். கொகாத்திரியை கூப்பிடுங்கள். கொகாத்தியர் என்று சொன்னால் தேவனை துதிக்கிற ஜனங்கள். கூப்பிட்டுட்டு அதிகாலையில் என்னை துதியுங்கள் என்று சொன்னார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்தார்கள். அதனால நம்முடைய ஒரு பரிசுத்தவான் ஒரு பாடலை கட்டினார். என்ன பாட்டு? துதி செய்ய துவங்கும் போது கர்த்தர் யுத்தம் செய்ய, சொல்லுங்க எல்லாரும், துவங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினா போதும், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், உடனே கர்த்தர் யுத்தம் செய்ய துவங்கணும். ഇതൊരു കഥയല്ല, വേദത്തിലെ അനുഭവം, നമ്മുടെ അനുഭവം. அதனால்தான் நாம் அதிகமாக ஒரு மனதோட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ வர 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 ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வாயிலே வராது. சிலருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறது வெக்கம், நாணம். ஐயய்ய, நானா ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன். சில குழந்தைகள் பாருங்க, தம்பி ஸ்தோத்திரம் பண்ண, குழந்தை, நான் பண்ண மாட்டேன். நான் எனக்கு அழுவேன், ஓன்னு அழுவான். ஆனாலும் ஸ்தோத்திரம் செய்யாது. அவனுக்குள்ள பிசாசு, அவனுக்குள்ள யாரு? குட்டி சாத்தான். அதை சின்ன சின்ன ஆவிகள். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, எத்தனையோ
ഏറെക്കുറെ 1978, 79, 80ஆம் ஆண்டு நமக்கு ஒரு பஸ் இருந்தது. திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், டிடிசின்னு சொல்லுவாங்க. டிடிசி. இப்போ டிடிசி இல்லை. இப்போ பஸ்ஸிൻ്റെ പേരെന്നാ? ആ ബസ്സിൻ്റെ പേരെന്നാ? SETS, സ്റ്റേറ്റ് എക്സ്പ്രസ് ട്രാൻസ്പോർട്ട് കോർപ്പറേഷൻ. SETS ഇപ്പോഴത്തെ പേര്. മുൻകാലത്തിൽ TTC. அது டிவி வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு யாருக்கும் அந்த வண்டி போக முடியாது. அந்த வண்டி அப்போது நல்ல வண்டி, புஷ் பேக், தலையெல்லாம் சாய்ச்சு நல்லா படுத்து போகலாம். அப்போ நமக்கு யாருக்கும் போக முடியாது. കാരണം டிவி. ഞങ്ങൾ സ്തോത്രം ചെയ്തു. தேவ ஜனங்களுக்குமுள்ள பஸ்ஸு தான் TTC. நம்மளும் அதில் பயணம் செய்யணும். டிவியை மாற்றப்பட்டிக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னோம். பூந்தமல்லியில் விசுவாசிகள் ஃப்ரைடே அப்படி ஸ்தோத்திர ஜபம் உண்டு. ஸ்தோத்திரம் செய்தாச்சு. அடுத்த ஃப்ரைடேக்குள்ள அருமையான நம்முடைய தலைமை சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் அவர்கள் லா கொண்டு வந்து பஸ்ஸில் இருந்த டிடிசியை மாற்றி விட்டார். இப்போ டிடிசியில் பஸ் இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸில் டிவி உண்டா? இப்போ இல்லை. பிரைவேட் பஸ்ஸில் இருக்கலாம். டிவி இல்லை. ஸ்தோத்திரத்தினால் தேவன் மாற்றினார். இதே போல் எத்தனையோ. இனி ஒரு விஷயம் கூட சொல்கிறேன். அதே பூந்தமல்லியில் கிண்டியில் குதிரை பந்தயம் இருந்தது. குதிரை பந்தயம், ரேஸ் ஹோர்ஸ். നമ്മുടെ ഒരു വിശ്വാസി, അവനക്ക് ரொம்ப ബലവീനം. அந்த நாட்களில் அவன் பணம் கட்டி ஓடுவான். 5000, 7000 രൂപയെ கட்டுவான். கட்டி அவன்கிட்ட குதிரை ஓடாது, ஃபெயிலியர். அவன் வந்து சொல்லுவான், பஸ் போச்சு, என்ன போச்சு, பணம் போச்சு. எத்தனை? 7000. அந்த காலத்தில் நல்லொரு அமௌண்ட். இவனை விடுவிக்கணுமே என்று நாங்கள் ஸ்தோத்திரம் செய்தோம். உடனே எம்ஜிஆர் அவர்கள் குதிரை பந்தயத்தை நிப்பாட்டினாங்க. கிண்டியில் இனி குதிரை பந்தயம் செய்யக்கூடாது. குதிரை அங்கே உண்டு. ஆதம்பாக்கத்தில் குதிரை உண்டு. നമ്മുടെ വിശ്വാസ വീട്ടിൽ പക്കത്തിലെ തോട്ടത്തിലെ കുതിര നിൽക്കുது. ஆனால் அங்கே பந்தயம் இல்லை, போட்டி இல்லை. ஸ்தோத்திரத்தினால் அந்த போட்டியை தேவன் மாற்றினார். இப்போ கிண்டியில் குதிரை பந்தயம் இருக்குதா? சொல்லுங்கள். என்ன சொல்ல மாட்டீங்களே? ஓ, நீங்களா யார் இந்த ஊருக்காரர் அமெரிக்கான்னு வந்தீங்களா? கிண்டி தெரியாது. குதிரை பந்தயம் இல்லை. இப்போ பெங்களூர் தான். ஸ்தோத்திரத்தினால் பெரிய காரியங்கள் செய்யலாம். நீ ஒரு மனதோடு உண்ட பிரச்சனைக்காக அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு 6 மாடி வீடு வேணும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினா தேவ சித்தம் இல்லாவிட்டால் கிடைக்காது மட்டுமல்ல, உனக்கு 6 அடியும் கிடைக்கும். தேவ சித்தத்தின்படி எவ்வளவு கேட்டாலும், அதை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவ சித்தத்தின்படி எவ்வளவு கேட்டாலும் அவர்கள் தரும்படிக்கு தேவன் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இல்லைங்களா? படிப்பில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு. இனி உங்களுக்கு பணம் வேண்டுமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நேற்றுக்கு ஒரு சாட்சி கட்டிங்களே, லட்சக்கணக்கு ரூபா கடன். அவருக்கு மட்டுமல்ல, பலருக்கும் ஸ்தோத்திரம் செய்த ஒரு பைசா அவருக்கு கடன் இல்லை. அப்படிங்களா? தேவனுக்கு மகிமை. மேலும் அவரை தேவன் ஆசீர்வதித்தார். இப்போ கோடிக்கணக்கு ரூபாய் சொத்துக்காரன் அவர். கோடிக்கணக்கு. அது அவர் நேற்றைக்கு சொல்லவில்லை. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் ஒற்ற சென்டென்ஸ், தேவன் என்னை ஆசீர்வதித்தார். அது அவரோட சாட்சி. இதே போல நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மட்டுமல்ல, சாரீரிகமான தேவைகளுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
சோத்ரம் 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 சோத்ரம். இதுதான் 1 தெசலோனிக்கர் 5:18 வசனம். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்துள்ள தேவ சித்தம். நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. மனைவி புருஷன் வீட்டில் சண்டை போடாதீங்க, வீடு விட்டு வெளியே ஓடாதீங்க, போகாதீங்க. அது ஒன்றும் தேவ சித்தம் அல்ல. நீ சண்டை போடுவதோ அடிக்கிறதோ கெட்ட வார்த்தையை பேசுவதோ, நீ பலவிதமான காரியங்கள். உலகத்தார் கொலை செய்கிறாங்க, உலகத்தார் கொலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் செய்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் காலங்களில் படுக்கிறதுக்கு முந்தி இல்லை படுத்த பிற்பாடு தேவன் உனக்கு ஒரு முழிப்பு தருவார். அப்போது எழும்பி மெதுவாக, ரொம்ப சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை, மெதுவாக ஒரு மனதோட கரங்களை உயர்த்தி சுவரை சாய்ந்த காല് നീട്ടി ഒരു ശരീരത്തിൻ്റെ വസതി പോലെ நெடுமுழுங்காலே நிற்கணும் என்றில்லை. அப்போது நீ ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண அந்த வல்லமையை தேவன் அடித்து போடுவார். தேவன் உனக்கு ஜெயத்தை தருவார். பணத்துக்கு பணம், வீடுக்கு வீடு, வசதிக்கு வசதி, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஜெயாளியாக தேவன் உன்னை மாற்றுவார். பரிசுத்தவானாக, விசுவாச வீரனாக. இனியும் தேவ சித்தம் செய்ய தேவன் உனக்கு உதவி செய்வார். இப்போது பலவிதமான பலவீனங்கள், போராட்டங்கள், உன்னோட வாழ்க்கையில் பல பல ரகசிய பாவத்துக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கலாம். ஐயோ எனக்கு ஜெயம் இல்லையே, ഞാൻ இப்படி போனால் എൻ്റെ நிலவரம் எப்படி, நான் வருகையில் போக முடியுமா, நான் இன்ன பாவங்கள் ரகசியமாக செய்து வருகிறேன்னு என்று உன்னை மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தக்கூடும். வேதனையில் பெரிய வேதனை, நம்ம மரணம் என்று சொல்லுகிறோம். ஒருத்தன் மரிக்கும் போது அதுதான் பெரிய வேதனை என்று சொல்லுகிறோம். அதுவும் கூட சகிக்கலாம். வேதனையில் பெரிய வேதனை மனசாட்சி உன்னை குத்துகிற வேதனை தான். மனசாட்சி, உன்னை மனசாட்சி உன்னை குத்து, அதுதான் பெரிய வேதனை. நினக்கு ஜெயம் இல்லையே, நீ இப்படி போனால் நீ என்ன செய்வாய் என்று உன் மனசாட்சி உன்னை கேட்குது. அதுக்கு நீ பதில் சொல்லுங்க. சிலர் அந்த மனசாட்சி துர்மனசாட்சியாக, கடின மனசாட்சியாக மாற்றுகிறார். பின் அந்த மனசாட்சி வேலை செய்யாது. பிறகு அந்த மனசாட்சி வேலை செய்யாது. அதனால்தான் துர்மனசாட்சி என்றும் கடின மனசாட்சி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:14 கூட வாசிக்கிறோம். துர்மனசாட்சி நீங்குமாற தெளிக்கப்பட்ட இரத்தத்தினால் தேவன் உன்னை சுத்திகரிப்பார் என்று. அப்போ வேதனையில் பெரிய வேதனை மனசாட்சியில் உண்டாகும் வேதனை தான். மனசாட்சி என்பது நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கும்படியாக பரலோகத்தில் இருந்து அனுப்பின ஒரு நியாயாதிபன், இராவிட்டால் ஒரு போலீஸுகாரன் என்று சொல்லலாம், காவலாளர். நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கும்படியாக தேவன் அனுப்பின ஒரு பாதுகாப்புகாரன், காவலாளி, போலீஸுகாரன். அதான் மனசாட்சி. மனசாட்சி பாவம் செய்யாது. மனசாட்சி பாவம் செய்யாது. மனசாட்சி சுத்தமாயிருக்கணும். மனசாட்சியும் சாட்சி கொடுப்பாங்க என்று ரோமர் 2:14-15 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆனபடியினால் நம்முடைய மனசாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இப்போது எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான வேதனையில், ஐயோ எனக்கு ரகசியமான ஜீவியத்தில் ஒரு விடுதலை இல்லையே,
நான் பாபம் செய்து வருகிறேன். பலவிதமான வேண்டாத தொடர்புகள் தொலைபேசியின் மூலமாக, എൻ്റെ மனைவிக்கு தெரியாமல் சில புருஷருக்கு தெரியாமல் மனைவிகள் பலவிதமான தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறார்கள். மனசாட்சியை கடினப்படுத்தி அவர்கள் ஆவியிலெல்லாம் நிரம்புவாங்க. அது ஒன்றும் அபிஷேகம் அல்ல, அதுதான் எழுச்சி, இமோஷனல், சத்தம் போடுவது. ஒரு பிரயோஜனம் இல்லை. மனசாட்சியை நாம் சுத்தப்படுத்தி நாம் ஜீவிக்க வேண்டும்.